வேற லெவல்ல இருக்கு ட்ரைலர். தலைவர் மாசா வேற லெவல்ல இருந்தாங்க ட்ரைலர்ல. கடைசியில தான் ட்ரைலர்லயே ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கு. பொறுத்திருந்து பாருங்க, பார்க்காதவங்க பொறுத்திருந்து பாருங்க. ஆனா அவர் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலா சஸ்பென்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிடுது, நிறைய டீகோட் பண்றாங்க சொல்லி இதுல வேணுனே வந்து நிறைய கட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் வச்சிருக்காங்க போல. போனாதான் தெரியும் அங்க சம்பவம் என்ன இருக்குன்னு சொல்லி. ட்ரைலர் மாதிரி தான் ப்ரோ இருக்கு. விக்ரமோட சாயலே தான் இந்த ட்ரைலர்ல. விக்ரம் வெறித்தனம், இதுவும் வெறித்தனமா தான் இருக்கும், டவுட்டே இல்ல. தலைவர் லுக்ல அப்படினா ப்ரோ தலைவர் நிரந்தரம் ப்ரோ. இன்னைக்கு இருந்தாலும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? நல்லா தானே இருக்கும் கண்டிப்பா. லோகேஷ் படம் வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா. ஹோப் இருக்கு. கண்டிப்பா ஈகரா வெயிட்டிங். உள்ள இது இருந்தாலே போயிருவோம், இப்பவே பாக்கணும்னு ஈகர் தான். ஆனா போகல, முடியல. கண்டிப்பா படம் பாஸே இருக்கு ப்ரோ கையில. ஆமா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் நான் பாத்துருவேன் கண்டிப்பா. வெறித்தனமா இருக்கு. எல்லா லுக்கையும் சேர்த்து இருக்குது. கபாலி காலா எல்லாம் சேர்த்து இருக்குது. விண்டேஜ் தலைவரை பாக்கலாம் படத்துல. சுதிகாசன்லாம் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அவங்களோட ரோல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. தலைவர் தானா படம். சுத்தியாசன் எங்களுக்கு தேவையில்லை. லோகேஷ் கனகராஜ் தான் ஹீரோயின்லாம் எங்களுக்கு தேவையில்லை. மாஸ் அது இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அது வெறித்தனமா தானே இருக்கும் கண்டிப்பா. ஆல்ரெடி மோனிகா ஹிட், எல்லாம் ஹிட் தானா. வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. சாங்ஸ் சிக்கிட்டும் சரி, மோனிகாவும் சரி, வேற லெவல்ல இருக்கு. எல்லாம் ஃபேன் பாய் சம்பவம் தான். டைரக்டரும் சரி, மியூசிக் டைரக்டரும் சரி, அனி லோகேஷ் எல்லாருமே ஃபேன் பாய் சம்பவம் படம். ஃபேன் பாய் சம்பவம் லோடிங். ட்ரெய்லர் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. ஒரு மாதிரி பவர் பேக்கடா இருந்துச்சு. ஒரு 3 minutes ட்ரெய்லர் வேற, அதே செம்ம கிரிப்பா பயங்கரமா இருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. தலைவர் செம்ம மாசா காமிச்சிருக்காங்க. அதுவும் இது ட்ரெய்லர் எண்ட்ல வர அந்த நெகட்டிவ் ஃப்ரேம் பயங்கரமா இருக்கு. தலைவர் ஸ்வாக் தான் ப்ரோ. லோக்கியோட ட்ரெய்லரே வித்தியாசமாட்டேன்னா ஆல்மோஸ்ட் அந்த லோக்கியோட வே ஆஃப் மேக்கிங்ல தான் இருக்கு. லோக்கி அவங்களோட படம் மாதிரி அவர் எந்த மாதிரி ஜானர் இருப்பாரோ அதே மாதிரி தான் இருக்கு ட்ரெய்லரும். எனக்கு அது டிஃப்ரெண்டா தெரியல. பட் ஆனா தலைவர் அது இதுல யூனிக்கா இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. இல்ல எனக்கு அப்படி எதுவும் தோணல. எல்லார் லுக்கும் பயங்கரமா இருக்கு. தலைவர் லுக்கும் முக்கியமான அந்த நாகார்ஜுன அவங்க லுக்கு செம்ம ஸ்வாகா இருக்கு. மனுஷன் செம்ம கிளாஸா இருக்காரு இந்த வயசுலயும். பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். படத்துக்கு ஆடி லஞ்சுக்கு பயங்கர வெயிட்டிங். இதே பார்க்க முடியல. பட் ஆனா படத்துக்கு பயங்கர வெயிட் பண்றேன். மாசா இருக்குன்னா கல்க போற தலைவர். அடுத்தது என்ன நெக்ஸ்ட் இந்த வருஷத்தோட எக்ஸ்பெக்டோட மூவில வந்துட்டு லிஸ்ட் வந்துச்சு. தலைவரோட சேர்த்து எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கலாம். ஸ்டோரியை ரிவீல் பண்ணல. என்ன ஸ்டோரின்னு ஒன்னும் ரிவீல் பண்ணல. ஓரளவுக்கு எத்தனை போய்க்கிறாங்க. வெறும் வெட்டு குத்தாதான் இருந்துச்சு. தலைவருக்கு ஆக்ஷன்னாலே குழந்தை கை வந்த கலை பண்ணிட்டுக்கிறா, செஞ்சு வச்சுக்கிற மாதிரி தெரியுது. விக்ரம் ட்ரெய்லர் மாதிரி எல்லாம் இல்ல, இதே வேற மாதிரி தான் இருக்குது. தலைவருக்கு சொல்லிட்டு செஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. விக்ரம் ட்ரெய்லர் மாதிரி எல்லாம் இல்ல, தலைவருக்கே செஞ்ச மாதிரி இருக்குது. எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது. அது வேற இது வேற. தலைவர் லுக் அதுதான் தெரியல. 75 வயசு மாதிரி தெரியல. ஒரு 50 வயசு 55 வயசு ஆள் மாதிரி தான் தெரியறாரு. இப்ப கூட அதே மாதிரி தான் இருக்கிறாரு. அனிருத் சொல்லணுமா, அந்த பிஜிஎம் மட்டும் டப்பரான்னு சொல்லி ஏதோ ஒன்று போடுறாரு தெரியுங்களா. செம்மையா இருக்குது பிஜிஎம்லாம். ட்ரெய்லர் கிட்ட அதான் சொல்றேன். ஸ்டோரி புரியாத மாதிரி பண்ணி வச்சுக்கிறாரு. ஆகஸ்ட் 14 தான் தெரியுற மாதிரி. பாப்பா என்ன பண்ணி வச்சுக்கிறாரு சொல்லிட்டு. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சத்யராஜ் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ரோல் பயங்கரமா இருக்க மாதிரி தெரியுது. எல்லாருக்கும் குத்துக்கிற மாதிரி தான் தெரியுது. எல்லாரும் நல்லா பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு சிங்கிள் ஷாட்லயே தெரியுது ஏதோ பண்ணிக்கிறாங்க, ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. அதுல வந்துட்டு சோபின் செய்யறது, தலைவர் பாக்குறாரு தெரியுங்களா, முறிக்கிறது, தலைவர் சிரிக்கிறது. பிளஸ் 10வது அமீர் கான் ஒரு கன் வேற எடுத்துன்னு வந்துடுறாரு. செம்மையா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட் ஆகும். பாலிவுட் அதிர போகுதுன்னு நினைக்கிறேன். சேர்த்து இந்தியாவே நல்லா மாசா இருந்தது பிரதர். இப்பதான் பார்த்தேன். பட் உள்ள போறதுக்கு தான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், போக முடியல. கையில பாஸ் இருந்தும் அலோவ் பண்ணல. அவ்வளவும் அதான் தலைவரோட மாசு. சரிங்களா? நல்லா இருக்கு. அமீர் கான் தான் கொஞ்ச நேரம் தான் காமிச்சிருக்காங்க ட்ரைலர்ல. பட் அவளுக்கு மூவில எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்ட்டு தெரியல அமீர் கானுக்கு. ஏன்னா 2-3 ஸ்டில் மாதிரி தான் அவரது வந்தது. ஸோ அவரும் எக்ஸ்பெக்ட் பண்ற தலைவர் ஈக்குவலா. ஸோ எப்படி இருக்குன்ட்டு தெரியல, பார்ப்போம். தலைவர் அந்த லாஸ்டா வந்த சீன் பயங்கரமா பழைய படத்தை பார்த்த மாதிரி இருந்தது.
நல்லா இருந்தது. தேங்க்யூ. படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? தலைவர் கூட ஆப்வியஸா எல்லாருமே ஈக்குவல் கொடுத்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு தான் பார்த்துருப்பாங்க. பட் ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும் மூவி. அனிருத் பிஜிஎம் நல்லா இருக்கு. பட் லாஸ்ட் நம்ம ஜெயிலர்ல பாடின மாதிரி இந்த டைம்ல பாட்டு வரலையோன்னு எனக்கு தோணுது. ஜெயிலர் பாட்டு ரொம்ப ஹைப் கொடுத்தது, எல்லாருமே பாடினாங்க. பட் இந்த சாங்ஸ் மியூசிக் மட்டும்தான் அந்த சாங்ஸ்ல வருது. நம்ம சிங்கிங்கா பாடுற மாதிரி இன்னும் வரல. ஒருவேளை மூவில இருக்கான்னு தெரியல. பட் ரிலீஸ் பண்ண பாட்டு வரைக்கும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல. டு பி ஃபிராங்க், மேபி இது எல்சியோட வேற ட்ராக்கா இருக்கும்னு தோணுது. அவரு 2 புக்கு எடுத்திருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஒன்னு எல்சி வேற ஜானர்ல போகுது, இது வேற ஒரு ரூட்டை எடுக்கிறாரு அப்படின்னு தோணுது எனக்கு. கண்டிப்பா ரொம்ப நல்லாவே வெயிட் பண்றேன். கூலி இந்த மாதிரி இந்த காம்போ ஜாயிண்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சது, எப்ப தெரிஞ்சதோ அதுல இருந்து நான் வெயிட் பண்ணிட்டேன். ரஜினிகாந்த் மூவி நல்லா தான் இருந்துச்சு. என்ட்ரி வேற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா வில்லன் என்ட்ரி கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு பேடாஸ் மூவி மாதிரி இருக்கு. அது எல்சியூ மாதிரி இருக்குண்ணா. பார்த்தா கொஞ்சம் கனெக்டிவிட்டி மாதிரி நல்லா தான் இருக்குண்ணா. வேற மாதிரிண்ணா. அனிருத் தான் வேற மாதிரி. எங்க ஃபேவரட் ஆமீர் கான் தான். நாங்க சேட்டு பையன் ஆமீர் கான் இருக்காங்க. அது வேற மாதிரி. வெயிட்டிங் அதுதான் ட்ரீட் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ்க்காக. ஆமாண்ணா வேற மாதிரி. ட்ரைலர் சூப்பரா இருக்கு ப்ரோ. பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. பிடிச்ச மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. ரஜினிகாந்த் சார் அவ்வளவு அழகா காட்டியிருக்காரு. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ரஜினிகாந்த் ஸ்டைல் மாதிரி அவர் ஸ்டைல் அவர் மாதிரி தான் இருக்கு. அது இல்லாம நாகார்ஜுனா ஆக்டிங் சரி பயங்கரமா இருக்கு. அப்படி அமீர் கான், நாகார்ஜுனா, சத்யராஜ் சார் எல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காரு. இல்ல யாரு சார்? ரஜினிகாந்த் சார் லுக்கு பயங்கரம். சால்ட் அண்ட் பெப்பர் பியர்ட்ல செம்மையா இருக்காரு. எல்லாருக்கும் ஈக்குவலா காமிச்சிருக்காரு சார். ட்ரைலர்லயே நான் ஈக்குவலா காமிச்சிருக்கேன். படத்துலயும் பயங்கரமா காட்டியிருக்காரு. பயங்கரமா ஈகர்ல வெயிட் பண்றோம். அது இல்லாம லோகேஷ் சார் படம் வேற பயங்கரமா ஹைப் இருக்கு வேற. சோ கண்டிப்பா அனிருத் நம்ம சொல்லவே தேவையில்லை. அவர் எப்பயுமே டாப் கிளாஸ் தான். அவர் பிஜிஎம் எல்லா படத்துலயும் மேல ஏறினே போற. இது இல்லாம இதுல வேற பயங்கரமா இருக்கு. அந்த பவர் ஹவுஸ் பாட்லாம் அந்த லெவல்.